நமக்கு கருத்துக்களை வழங்கி அம்பேத்கர் சொன்னார் என்பதை புத்தகத்திலே படித்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் தன்னை அம்பேத்கராக இங்கே வெளிப்படுத்திக் கொண்டு கருத்தை வழங்கி இருக்கிற நம்முடைய அருமை சகோதரர், நாடாளுமன்ற உறுப்பினர், அருமை சகோதரர், எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்களே, நான் கூட புத்தகம் 1-2 புத்தகம் படிக்கும் போது அம்பேத்கர் ஏன் பௌத்த மதத்தை ஏற்றுக்கொண்டார் என்று அதை பார்க்கின்ற நேரத்தில் ஒரு வினாவுக்கு அவர் பதிலளித்திருந்தார். புத்தகத்தில் நிறைய செய்திகள் இருந்தாலும் ஒரு வினாவுக்கு பதிலளித்திருந்தார். நான் புத்தகம் படித்தேன், எனவே புத்தகமாக மாறினேன் என்று சொல்லியிருந்தார். அதே போல அந்த புத்தகத்தை எல்லாம் திரட்டி போட்டு படித்து மனதிலே பதிய வைத்துக் கொண்டு சனாதானத்தையும் ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் நம்முடைய சமத்துவத்தையும் சகோதரத்துவத்தையும் எல்லோருக்கும் எல்லாமே கிடைக்க வேண்டும் என்ற அந்த திராவிட மாடல், திராவிடர்கள் என்கின்ற அந்த நிலையெல்லாம் தன் மனதிலே பதிவு வைத்துக் கொண்டு பெரியாராக, அம்பேத்கராக அந்த சுயமரியாதை கருத்தை இந்த நிகழ்வின் மூலமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நேர காலத்தை கருதி மிக மிக சுருக்கமாக அவர் 3 மணி நேரம் பேசி கேட்டிருக்கேன், நான் 1.5 மணி நேரம் பேசி கேட்டிருக்கேன், 1 மணி நேரம் பேசி கேட்டிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் என்னுடைய அன்பு கட்டளைக்காக நான் சொன்ன என்னுடைய திருமணம், என்னுடைய உறவினர் திருமணம், அதால பாண்டிச்சேரி போகணும், கோட்டைக்குப்பத்துக்குன்னு சொன்னேன். நான் பேசிட்டு போறேன்னு முதல்ல ரொம்ப பக்குவமா சரிண்ணா சரிண்ணாரு. எனக்கு விடை கொடுப்பாருன்னு நினைச்சேன். ஆனா பக்குவமா இல்ல புரோட்டோகால் பிரகாரம் அமைச்சர் நீங்க உட்காருங்க, நான் பேசுறேன்னு உட்கார வச்சுட்டேன். நோக்கம் அதுதான், நோக்கம் நிறைவேறணும். எந்த இடத்துல யார எப்படி எந்த சூழ்நிலை வேலை வாங்கணும், சொல்லணும், செய்ய வைக்கணும் அப்படின்னு எண்ணம் உள்ளவங்களுடைய அத்தனை செயலும் இப்படிதான். அதனாலதான் எண்ணம், சொல், செயல் இதை உள்ளடங்கியதான் அனைத்தும் என்பது. இப்ப நானும் அதுக்கு முன்மொழியும் நேர காலத்தை. அதனால் அனைவர் சார்பாக வைக்கப்பட்ட கோரிக்கை, அமைச்சர் என்ற முறையில கோரிக்கை வைப்பது எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான். ஒரு ஊராட்சிக்கு போனா அந்த ஊராட்சியில 5 திட்டங்களை நிறைவேற்றி இருப்போம். ஏதேனும் ஒரு திட்டம் அங்கே விடுபட்டு இருக்கும், அது கோரிக்கையை வைப்பாங்க. அதை ஏற்றுக்கொண்டு செய்வது அரசாங்கத்துடைய கடமை. அமைச்சர் என்ற முறையில் அதை மாற்றுவது முதலமைச்சர் கவனத்திற்கு, துறை அமைச்சர்கள் கவனத்திற்கு எடுத்து செல்வது எங்களை போன்ற அமைச்சருடைய கவனம். இதில் 2 மடங்கு அந்த பொறுப்பு எனக்கு. காரணம் அமைச்சர், அதே நேரத்தில் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர். அதனால பொறுப்போட இருக்கணும் என்பதற்காக தான் இங்க வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு நாங்க ரொம்ப பொறுப்பா பதில் சொல்லணும்ன்றதுக்காக ஒரு குறிப்பை எடுத்துட்டு, பௌத்தர்கள் சிறுபான்மையினர் என்று தமிழ்நாடு அரசு ஏற்று பௌத்தர் ஒருவரை மாநில சிறுபான்மை ஆணையத்தில் உறுப்பினராக நியமித்துள்ளது. இது முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய விருப்பத்தை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் செயல்படுத்தி இருக்கிறார். தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இதை நடைமுறைப்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறார். மதம் மாறிய SC ST பட்டியல் இன மக்கள் அதே சமூக பட்டியலிலே கருதப்பட வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானத்தை கடந்த ஆண்டு இயற்றி
ஒன்றிய அரசாங்கத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளது என்ற செய்தியும் இது பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்கு கூட அங்க பிள்ளையார் சொல்லி போட்டவர் இங்க உட்கார்ந்து எழுச்சி தமிழர் தான். சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்லி அந்த வினாவை எழுப்பி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு பதில் சொல்லி கூட்ட முடிவு அன்றைக்கு தீர்மானத்தையும் கொண்டு வந்தது. அதற்காக அவரையும் இந்த நேரத்தில் நானும் உங்களோடு இணைந்து பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கௌதம புத்தர் வழி செல்ல பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் பௌத்தம் என்ற தீக்ஷா பூமிதான் நாக்பூர் என்பதை நாம் அனைவரும் அறிவோம். நாக்பூர் செல்ல புத்த மத என்ற பௌத்தர்களின் பயண செலவை தமிழ்நாடு அரசு ஏற்க வேண்டும் புனித பயணமாக என்று வைக்கப்பட்ட கோரிக்கையை நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து சென்று அதையும் இங்கே நாடாளுமன்ற உறுப்பினர் எழுச்சி தமிழருடைய கடிதம் இதோடு இணைக்கப்பட்டு முதலமைச்சர் கவனத்திற்கு எடுத்து செல்வது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு சைடு சப்போர்ட் ஒன்றும் இல்லை. உலமா பணியாளர் நல வாரிய உறுப்பினர்கள், கிறிஸ்துவ தேவாலய பணியாளர் நல வாரிய உறுப்பினர்கள் ஆகியோருக்கு வழங்கப்படும் சலுகைகள் போலவே பிக்குனிகளுக்கு மாத உதவித்தொகை வழங்க, இலவச பஸ் பாஸ் வழங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்வதற்காக உங்களுடைய கோரிக்கையை நானும் அதே போல முன்மொழிய வழிமொழிய எழுச்சி தமிழர்களை இதில் இணைத்துக் கொண்டு நம்முடைய ஆணையத்தினுடைய தலைவர் மிகவும் தெல்ல தெளிவாக அறிந்தவர். அதனால்தான் ஒரே ஆற்றில் ஓடுகின்ற நதியில் ஓடுகின்ற அந்த தண்ணீரை பிரித்து நல்லதை கெட்டது என்பதை உதாரணத்தை காட்டினார். அதை அறிந்துதான் நம்முடைய முதலமைச்சர் ஆணையத்தின் தலைவராக அவரை நியமித்திருக்கிறார். எனவே நான் இங்கு உங்கள் சார்பாக கோரிக்கை முன்மொழிந்து வழிமொழி செய்கின்ற நேரத்தில் அவர்களை நினைத்துக் கொண்டு அடுத்தது மீண்டும் உங்களை எல்லாம் சந்திக்கின்ற நேரத்தில் இந்த செய்தியெல்லாம் வெற்றி பெற்றது என்ற செய்தி தெரிவிக்கின்ற வகையில் என்னுடைய பணி இருக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு ஒரு நல்ல நிகழ்வில் கலந்து கொள்கிற வாய்ப்பினை உருவாக்கி கொடுத்த எல்லா வல்ல இறைவனுக்கும், என்னை ஈண்டெடுத்த தாய் தந்தைக்கும், என்னை மாண்புமிகு அமைச்சர் என்ற நிலையை உயர்த்தி கொடுத்த தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.